இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவன் வைகரையில் டே 48க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க? ஒரு வெள்ளி கம்பியை வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படுகிறது. சதுரத்தின் பரப்பு 121. சரிங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 121. அப்போ ஏ வந்து என்ன வரும்னா 11 வரும். இதுதான் சதுரத்தோட பக்க அளவு. அடுத்து என்ன சொல்றாங்க? அதே கம்பியை வளைத்து ஒரு வட்டமாக மாற்றினால் வட்டத்தோட ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு சதுரம் இருக்கு, இதை நான் திருப்பி என்னவா மாத்துறேன் அப்படின்னா வட்டமா மாத்துவேன். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு கம்பி தான் நமக்கு. இந்த கம்பியை தான் நான் ஃபர்ஸ்ட் சதுரமா மாத்துறேன். அதுக்கப்புறம் இந்த சதுரத்தை தான் என்னவா மாத்துறேன்னா வட்டமா மாத்துறேன். அப்போ ரெண்டோட சுற்றளவு ஈக்குவல். சரிங்களா? சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு வட்டத்தின் சுற்றளவு. சதுரத்தோட சுற்றளவு ஃபார்ம்ல என்ன வரும்? 4a. வட்டத்தோட சுற்றளவு 2πr. அப்போ 4 இன்ட்டு ஏ இருக்க இடத்துல 11 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 6. நமக்கு 6 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 4 இன்ட்டு 11 இன்ட்டு 7. 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 6ன்னு வரும். 1 இங்கே 2, 2 4. அப்போ 6 ஈக்குவல் டு 7ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து செகண்ட் சம். ஏ கமா பி கமா சி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் 3/a 3/b 3/c ஆகியவை டேஸ் வரிசையில் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஏபியா ஜிபியா கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையா இல்ல ரெண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஏ பி சி வந்து கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கு. அப்போ எக்ஸாம்பிள் வந்து 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் எனக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். ஏன்னா பொது வித்தியாசம் என்ன வரும்னா 1ன்னு வரும். இப்போ இது பவர்ல போடுங்க. 3/a 3/b 3/c ஈக்குவல் டு 3/1 3/2 3/3. அப்போ 3, 9, 27. சரிங்களா? இப்போ R1 பாருங்க. R1 அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், சாரி செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 9/3 ஆன்சரு 3. R2 அப்படிங்கிறது தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம். அப்போ 27/9 ஆன்சரு 3. ரெண்டுமே சேமா வருதா? அப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்ன வரும்? 3/a 3/b 3/c அப்படிங்கிறது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் வரும். ஏபியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா பொது வித்தியாசம் வேற வேற வரும். அடுத்து தேர்ட் சம் பாருங்க. 100 எண்களின் சராசரி 40. அப்போ n ஈக்குவல் டு 100 எக்ஸ் பார் ஈக்குவல் டு 40. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு நம்பர் தப்பா எடுத்திருப்பாங்க. இங்க வந்து 2 நம்பர் வந்து தப்பா எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து சரியான மதிப்பெண், இது வந்து தவறான மதிப்பெண். நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பார்ப்போம். வித்தியாசம் வந்து சரியான மதிப்பெண் மைனஸ் தவறான மதிப்பெண். சரியான மதிப்பெண் என்ன? 30 + 27 மைனஸ் 3 + 72. சரிங்களா? அப்போ 57 மைனஸ் 75 மைனஸ் 18ன்னு வரும். அதுக்கப்புறம் அதிகரிக்கும் சராசரி மைனஸ் 18/100 ஈக்குவல் டு மைனஸ் 0.18 அப்படின்னு சொல்லி வரும். 2 0 இருக்கு. அப்போ இங்க இருக்கிற புள்ளி 2 இது தள்ளி வரும். புதிய சராசரி வந்து என்ன வரும்னா பழைய சராசரி பிளஸ் அதிகரிக்கும் சராசரி அப்படின்னு சொல்லி வரும். பழைய சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40 மைனஸ் 0.18ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 39.82ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 4வது சம். டி என்பவர் சிஐ விட உயரமானவர். டி என்பவர் சிஐ விட உயரமானவர், ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. அப்போ பி தான் ஹைட்டா இருக்காங்க. பி கிரேட்டர் தென் டி. அடுத்து சி என்பவர் ஏஐ விட உயரமானவர். சி வந்து எப்படி இருக்காங்கன்னா ஏஐ விட உயரமானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏபிசிடி 4 லெட்டர் மென்ஷன் பண்ணிட்டோம். இதுல உயரமானவர் யார்? யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? பி தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம். அடுத்த சம் பாருங்க. பின்வரும் எண்கள் தொடர்வரிசையில் பொருந்தாத எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 5 14 30 50
91 சரிங்களா. இதுக்கு வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 4ன்னு வரும். இதுக்கு வித்தியாசம் பார்த்தா 9, இதுக்கு வித்தியாசம் பார்த்தா 16. அதாவது என்ன அர்த்தம்னா 2 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 4 ஸ்கொயரு, அடுத்து என்ன வரும்னா 5 ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? அப்போ 5 ஸ்கொயர்னா என்ன வரும்? 25. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 55ன்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? எனக்கு 50ன்னு இருக்கு சரிங்களா. அப்போ அதுதான் எனக்கு தப்பா இருக்கு. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 6. இது ரொம்ப சிம்பிளானது தான். என்ன அப்படின்னா இதை ரெண்டையும் கூட்டுங்க. 13 + 5 வந்து என்ன வரும்னா 18. 18 ஸ்கொயர் பண்ணா 324. அடுத்து 11 + 6 இதை ஸ்கொயர் பண்ணா கூட்டினா 17, ஸ்கொயர் பண்ணா 289. இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 28. 28 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னா கடைசி டிஜிட் 4ன்னு முடியும். 8 8 64. அப்போ 4 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. சி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். 28 ஸ்கொயர் பண்ணா 784ன்னு வரும். ஓகேவா? அடுத்த சம். ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இந்த மாடல் சம்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். எந்த இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா 2 நம்பருக்கு எடுத்து வித்தியாசம் பாருங்க. 99 மைனஸ் 51, 191 மைனஸ் 99, அடுத்து 191 மைனஸ் 51. 2 ஜோடியா எடுத்து மைனஸ் பண்றோம். இப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வரும்? 48. இதை மைனஸ் பண்ண என்ன வரும்னா 92. இதை மைனஸ் பண்ண என்ன வரும்? 140ன்னு வரும். கரெக்டா? இப்போ இதுக்கு HCF பாருங்க. 48, 92, 140ன்னு வரும். 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 12 நாங்க 48, ஈர்நாங்க 8, மிச்சம் 1, 3 நாங்க 12, அடுத்து 3 நாங்க 12, மிச்சம் 2, 5 நாங்க 20. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் வகுக்காது. அப்போ என்னோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 8ஆவது சம். 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஃபார்ம்ல என்ன வரும்? CI மைனஸ் SI ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 2400 இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100. 2 0 2 0. 1 இங்கே 20, 1 இங்கே 4, 1 இங்கே 6ன்னு வரும். அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 9ஆவது சம். இதை ரெண்டையும் பெருக்க சொல்றாங்க சரிங்களா. என்ன இருக்கு? A + B by A minus B into A³ minus B³ by A³ plus B³ சரிங்களா. அப்போ A plus B by A minus B இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும்? A minus B into A square plus AB plus B square by கீழே உள்ளது ஃபார்முலா அப்ளை பண்ணா A plus B into A square minus AB plus B square சரிங்களா. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து என்ன வரும்னா A square plus AB plus B square by A square minus AB plus B square. இந்த ஃபார்முலா தெரியுதான் லைட்டாக செக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பு என்ன? சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? A ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. அப்போ மொத்த பரப்பு அப்படின்னா 11 ஸ்கொயரு, 12 ஸ்கொயரு பிளஸ் எக்ஸெட்ரா 24 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1/6ன்னு வரும் சரிங்களா. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது? 11லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சம்மை கொஞ்சம் ரீரைட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் அப்படின்னா 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். எக்ஸெட்ரா 11 ஸ்கொயரு எக்ஸெட்ரா 24 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா. ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதுல இருந்து எதை நான் எடுத்து விட போறேன் அப்படின்னா இந்த 11 ஸ்கொயருக்கு இந்த பக்கம் உள்ளது எனக்கு எதுவுமே தேவையில்லை. கரெக்டா? அப்போ அதை நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ரிமூவ் பண்ணா 1 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா
11க்கு முந்தின நம்பர் என்ன வரும்? 10 ஸ்கொயர் வரைக்கும் நான் எடுத்து விட்டுறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. n இருக்கிறது என்ன போடுங்கன்னா 24 போடுங்க. 24 இன்ட்டு 24 + 1 25 இன்ட்டு 2 இன்ட்டு 24 48 48 + 1 49/6 மைனஸ் இங்கே 10 போடுங்க. 10 இன்ட்டு 11 இன்ட்டு 20 21/6 1 இங்கே 4 அடுத்து இங்கே 3 6 7 3 21 1 இங்கே 5. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 25 நாங்க 100 100 இன்ட்டு இதுனா 4900 மைனஸ் இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஐயெல்லாம் 35 35 இன்ட்டு 11 என்ன வரும்னா 385ன்னு வரும். 11 இன்ட்டு 35 3 5 இது ரெண்டையும் கூட்டி நடுவில் போட்டணும் 385. இப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 4900 385 10 9 8 5 1 5 45 15ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 11வது சம். ஒரு பழைய காரின் விலை 45,000, அதன் விலையில் 15% குறைவு எனில் இப்போது புதிய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100% அப்படிங்கிறது 45,000. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 15% குறைவு 85% வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 85% எப்படி வந்துச்சு அப்படின்னா 100 மைனஸ் 15 நம்ம மைனஸ் பண்ணுறோம். பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா விலையும் குறையும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். 85/100 இன்ட்டு 45,000 2 0க்கு 2 0. இப்போ இதை பெருக்கிடுங்க. 45 85 5 25 மிச்சம் 2 5 20 22 8 40 மிச்சம் 4 4 32 36 5 2 8 3 38,250ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 12. இது பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த பிக்கு பதிலாக என்ன போடணும்னா 9 போட்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 இன்ட்டு இந்த பியை உள்ள பெருக்குங்களேன். பெருக்குனா p³ + 3p² + 3p + 1. இது எதோட ஃபார்முலா அப்படின்னா a + b = ஃபார்முலா வந்து என்ன வரும்னா a³ + 3a² b + 3ab² + b³ அப்படின்னு வரும். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா b³ + 3p², b இருக்க இடத்துல 1 + 3p 1² + 1³ கரெக்டாக கிட்டத்தட்ட எனக்கு ஒரே ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏ இருக்க இடத்துல p இருக்கு, b இருக்க இடத்துல 1 இருக்கு. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டலாம் அப்படின்னா √p + 1 3 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். சரிங்களா? இங்கே வந்து லைட்டாக ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா இங்கே 3 இங்கே வராது. சரிங்களா? கியூப் ரூட் கேட்குறாங்க அவங்க. சரிங்களா? கனமூலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த 3 கேன்சல் ஆகி ஆன்சரு p + 1ன்னு வரும். சரிங்களா? p வந்து என்ன வரும் 9 + 1 ஆன்சர் வந்து 10 அப்படின்னு சொல்லி வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 13வது சம். வார்த்தையை மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஒன்று பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்க, இல்லாட்டி இதில் தான் நம்ம போட்டு பார்க்கணும். சரிங்களா? இது என்ன லாஜிக் அப்படின்னா கொடுத்துருக்கிற வார்த்தை வந்து என்னன்னா நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n வந்து 4 6 2 5 3 1 4 6 2 5 3 1 பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 14வது சம். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்குங்க. 12 × 10 120. கடைசியாக ஒரு 5 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டே வருவாங்க. இதை ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 11 8 88. கடைசி ஒரு 5 பெருக்கு போட்டுருப்பாங்க. இதை ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 14 × 15. சரிங்களா? இதை எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 7 × 2 × 15ன்னு பிரிச்சுக்கிறேன். 15 2 30 30 7 210. ஒரு 5 எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன்.
டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 15வது கொஸ்டின். குறிப்பிட்ட மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும் வெண்ணெய் பால் என்றும் இந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எது? சரிங்களா? நேரம் வந்து எதுல பார்ப்போம்னா கடிகாரத்தை பார்ப்போம். கடிகாரம் வந்து எப்படி மென்ஷன் பண்றாங்க பாருங்களேன். கை கடிகாரம் விமானம் என்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா கடிகாரத்துல நேரம் பார்ப்போம். அதை எப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா விமானம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா விமானம்னு வரும். இது எடுக்கக்கூடாது. சரிங்களா? எதுல ஒரிஜினல் ஆன்சரோ அதை எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. கை கடிகாரத்தை விமானம் மாத்துறாங்க. அப்ப டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.